ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோர் மாவு. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பச்சரிசி 200 கிராம்ஸ், ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கணும். 2 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வீடியோவில் பார்க்குற இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 200 கிராம்ஸ் கர்ட் எடுத்து அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவும் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெயை போட்டு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடணும். நெக்ஸ்ட்டு உளுந்து போட்டுக்கணும். உளுந்தும் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா வறுபட்டதும் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு ஆனியனை அதோடு ஆட் பண்ணிக்கிட்டு அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவையும் கிரைண்ட் பண்ணியிருக்க கர்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது ஆனியன் இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே இதில் ஆட் பண்ணிக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். நடுவில் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ அது அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை வந்து கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். செய்கிறதுக்குமே ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. அந்த அரிசி ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஊற வச்சிட்டோன்னா அதுவே போதும். அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபியை செய்து ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆஃப்டர் ஒரு 5 to 7 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னுமே நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அது கையில் ஒட்டாமல் நல்லா அந்த அரிசி மாவெல்லாம் வெந்து நல்ல ஒரு டேஸ்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஃபைனலாக கருவேப்பிலை தூவி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.